காங்கேயம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து கனிமொழி பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். நாளாக இருந்தது. அதனால 90% மானியத்தோடு கைத்தறிகளை 10,000 ரூபாய் கொடுத்து அதை நவீனமாக்க நம்முடைய அரசு, அடுத்து வரக்கூடிய திராவிட மாடல் அரசு உங்களோடு உறுதுணையாக நிற்கும். அதுபோல ஜவுளி தொழில கோவை, திருப்பூர்ல நிறைய தொழிலாளர்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தங்கக்கூடிய இட வசதிக்காக 25,000 தொழிலாளர்கள் தங்கக்கூடிய அளவிலே விடுதிகள் கட்டித்தரப்படும். இப்படி எத்தனையோ திட்டங்களை செய்து முடித்து அந்த உரிமையோடு உங்களிடம் வந்து நாங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மற்றவர்கள் நடுவுல நிறைய பேர் வரலாம், அதெல்லாம் வீணா போற ஓட்டு. அதனால அது உங்களுக்கு தெரியும். உங்கள் வாக்குகளை விரயமாக்காதீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும். யார் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பாருங்க என்று உங்களுக்கு தெரியும். நம்முடைய முதலமைச்சர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில அறிவித்திருக்கிறார்கள். படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு மட்டும் 1,500 ரூபாய் இல்ல, படிச்சு முடிச்சு 6 மாசம் பிள்ளைங்க வேலை தேடுவாங்க. வேலை தேடக்கூடிய அந்த பிள்ளைகள் அவங்களுக்கு பயிற்சி அளிப்போம். வேலை கிடைக்கிறதுக்கான பயிற்சிகள் அளிப்போம். அந்த பயிற்சி அளிக்கக்கூடிய 6 மாதத்திலே அவர்களுக்கும் 1,500 ரூபாய். படித்த பட்டதாரிகளுக்கு வேலை தேடக்கூடிய அந்த நேரத்திலையும் அந்த பிள்ளைகள் மனம் சோர்வடைந்து விடக்கூடாது என்று தாயுள்ளத்தோடு வழங்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதனால் உங்களுக்காக பாடுபடக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள், தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்.